ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார் சேல்ஸ் வீடியோ போட்டு. ஸோ நம்ம இப்போ எந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகேந்திரா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் கார்ஸ் அண்ட் பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ 3 கார் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஹெக்ஸா, நிசான் டெரெனோ அண்ட் ஹோண்டா ஜாஸ். இப்போ இந்த 3 கார் என்னென்ன பிரைஸ், எத்தனை ஓனர்ஷிப்ல இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஹெக்ஸா 2018-19 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1,65,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அந்த 1,65,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தாங்க இருக்கு. இந்த காரோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் நீங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது. ரொம்பவே நீட்டா இருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குன்றாங்க. இன்னும் அவுட் நான் உங்களுக்கு அப்படியே ஓவராலாக காமிச்சிடுறேன். இது ஒரு மிட் வேரியன்ட், பட் ஆனால் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90% டயர் கண்டிஷன்ஸே சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக கார் பார்த்துக்கோங்க. இது 0 ஆக்சிடென்டல் வெஹிக்கிள்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கலாம். இது வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா XMAன்னு ஒரு மிட் வேரியன்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது. ஸோ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே வாங்க இன்டீரியருக்குள்ளே போகலாம். இன்டீரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ், அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள்ஸ் மிரர்ஸு. ஸோ 4 விண்டோவுமே பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. அதே மாதிரி ஃபுட் ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. சரி நம்ம வெஹிக்கிளுக்குள்ளே போய் பார்த்தோம். சரி நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட வரக்கூடிய வண்டி இது. ஸோ நான் ட்ரைவ் பண்ணும்போது இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏசி கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. த்ரோ ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக ஏசியோட கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்றேன். கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். 1,69,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்குது. டூயல் ஏர் பேக்கோட வரக்கூடிய மாடல் தான் இது. இது மிட் வேரியண்ட்டு. ஸோ ஆனால் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து வெளியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. டேஷ்போர்ட்ஸு எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஏசியோட கூலிங் த்ரோவுமே எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இதில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டு, ஹெட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி சீட் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா லெதர் சீட்டு கம்பெனிலே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வண்டியில். ஒரு ப்ரௌன் கலர் லெதர் சீட், நியூ சீட் தான் போட்டிருக்காங்க. ரியல் சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா 3rd row வரைக்குமே இதில் வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். அப்படியே ரியல் சீட்டுக்கு வருவோம். ரியல் சீட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளேயும் போய்க்கலாம். 3rd row வரைக்குமே உங்களுக்கு ஏசி பொசிஷன்ஸுமே 3rd row வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுமே நியூவாக தான் இருக்குது. இன் அண்ட் அவுட் வெஹிக்கிள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரியர் டயருமே பாருங்கள். ரியர் டயருமே சேம் அதே மாதிரியான ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸை நான் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். டாடா ஹெக்ஸா இதோட புதுசோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 18,50,000. ஸோ கார்ஸ் அண்ட் பைக்ஸில் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 7,75,000 தான் கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காருக்கு லோன்லேருந்து எல்லாமே அவங்களே டேரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா டிஸ்பிளேல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிசான் டெரெனோ 2014 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 கிலோமீட்டர்ஸ் நல்லா இருக்கு. இது ஒரு டீசல் வெஹிக்கிள், டாப் வெஹிக்கிள் கூட. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் எக்ஸ்டர்னல் வைஸ் கார் எப்படி இருக்குன்றது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஓவரால் லுக் பார்த்துக்கோங்க வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றது. இது ஒரு டாப் வெஹிக்கிள். ஸோ 4 வீலுமே அலாய்கள் தான் வரும். டயர்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது, நம்ம எடுத்தால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் லுக் பார்த்துக்கோங்க. வண்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். நிசான் டெரெனோ எக்ஸல் டாப் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். உங்களுக்கு ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர், டிஃபாகர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நம்ம எடுக்கிறோன்ற போது சின்ன பாலிஷோ சின்ன ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வெஹிக்கிளில். பட் ப்ரைஸ் வந்து அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசல் வெஹிக்கிள், ஒரு டாப் வெஹிக்கிள். எப்பவும் போல் இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ, அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம காருக்குள்ளே போய் பார்ப்போம். டூயல் ஏர் பேக் உள்ள வண்டி தான் இது. நம்ம காரை கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்குன்றதை பார்ப்போம்.
ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,63,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இந்த வெஹிக்கிள். டேஷ்போர்ட் செட்டப்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏசியுமே பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோவில் இருக்குது. லாக் அண்ட் அன்லாக் கீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்ஆர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட வரது தான். சீட் பார்ப்போம். சீட் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரியர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னலில் தான் வெஹிக்கிள் பார்க்க ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருக்குது. பட் ஆனால் இன்டீரியரில் ரொம்பவே கிளாஸாக இருக்குது. ஆக்சிலேஷன் கொடுத்து பார்ப்போம். ஆக்சுலேஷனும் ஓகே. இன்ஜின் நாய்ஸ் ஆக்சுவலி டீசல் இன்ஜின் இது. ஸோ அதனால் அதுக்கான இன்ஜின் நாய்ஸ் இதில் இருக்குது. மற்றபடி கிளச் எப்படி இருக்குது, கிளச் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. கிளச் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் ஏசியோட சுவிட்சை ஆன் பண்ணல. என்னடா கூலிங்கே வரலையேன்னு பார்த்தேன். ஏசி நம்ம இதை ஆன் பண்ணவே இல்லை. ஓவராலாக பார்த்துக்கோங்க. டேஷ்போர்ட் செட்டப்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. நான் அப்படியே உங்களுக்கு ரியல் சைடும் காமிச்சிட்றேன். ஸோ ரியல் சைடு நீங்கள் பார்த்துக்கலாம். ரியல் சைடில் உள்ள லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஓகே. சின்னதாக ஸ்ட்ரெயின் கரை இருக்குது. நம்ம யூஸ்டு கார் எடுக்கிறோன்ற போது சின்ன சின்ன கரைகள் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக்கை நான் இன்னொரு ரிப்பீட் பண்ணிடுறேன். நிசான் டெரானோ எக்ஸல் வேரியன்ட் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் இது. 2014 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய எஸ்ஆர்எஸ் மகேந்திரா கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு ஹோண்டா ஜாஸ் 2014 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த கார் இன்டீரியர் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கார் எக்ஸ்டர்னல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதுவும் ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஒரு செகண்ட் ஓனர் ஆக்சுவலி டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலி அலாய் வீல். இது வந்து ஸ்டெப்னி போட்டிருக்காங்க போல இருக்குது. நம்ம ரியர் டயர் பார்ப்போம். ரியர் டயர் ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். இந்த காரில் ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து 2012 இது வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இம்போர்ட்டட் இன்ஜினோட வரக்கூடிய வண்டி. அதே மாதிரி சின்ன சின்ன அந்த டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம மற்ற ஜாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாஸை சேஞ்ச் ஆகும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ, அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதோட இன்டீரியர் செட்டப்பே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளோயரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ஃபிச்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான். இந்த வெஹிக்கிளை நான் ட்ரைவ் பண்ணியே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சீட்டை பார்த்துக்கோங்க. சீட் வந்து பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்ன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. சீட் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ரேர் சீட்டும் பாருங்கள். சின்னதாக நம்ம சீட்டை மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஏன் இந்த வெஹிக்கிளை ஸ்பெசிஃபிக்காக ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1,50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஆனால் இதோட இன்ஜின் ஸ்மூத் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இது ஒரு இம்போர்ட்டடான இன்ஜினு. ஸோ கார் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் நான் இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3,00,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சரி வாங்க இந்த காரை நம்ம ஒரு ட்ரைவ் பண்ணி அதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஸோ வாங்க நம்ம இந்த காரை ட்ரை பண்ணி காமிப்போம். ஆக்சுவலாக நான் எல்லா வெஹிக்கிளுமே நான் தான் வாட்டர் வாஷ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வீடியோ பண்ணேன். நான் எல்லா வெஹிக்கிளுமே ஓட்டினேன். நிசான் டெரானோ மட்டும்தான் கொஞ்சம் இன்ஜின் வைப்ரேஷனாக இருந்துச்சு. டாடா ஹெக்ஸால ஒரு சின்ன மிஸ்டேக்கு என்னென்னா, அது 2018-19 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ நான் வீடியோலையும் அந்த வாய்ஸ் கரெக்ஷன் பண்ணி நான் அதை போட்டிருப்பேன். கொஞ்சம் நான் சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன். அது 2 ஓனர் கிடையாது, சிங்கிள் ஓனர் தான். ஸோ சிங்கிள் ஓனர்ன்ற போது அந்த ப்ரைஸ் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு. ஸோ அந்த காரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, ஒரு 7 சீட்டர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த கார் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். ஸோ நான் இந்த காரை ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் ஓட்டி காட்டுறேன்னு சொன்னேன்னா, 1,50,000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் ஆன இந்த காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன செல்ஃப்லே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு இம்போர்ட்டட் இன்ஜின். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேனே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்றது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்றது. மேபி ரைட் தெரியுதுங்களா? நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். நான் ரொம்ப பெருசாக ப்ரெஷர் பண்ணிலாம் இல்லை. ஸோ ஒரு சிங்கிள் செல்ஃப் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி.
ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கிளை வந்து நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கலான்றதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏசியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது, கூலிங்காகவும் இருக்குது. சரி நான் வாங்க இந்த வெஹிக்கிளை நம்ம ஒரு சின்ன குட்டி ட்ரைவ் போய் அப்படியே இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி எல்லா வண்டியுமே நான் ஓட்டி காட்டலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா இருட்டிடுச்சு. ஒவ்வொரு வெஹிக்கிளும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் டிலே ஆனதுனால இருட்டிடுச்சு. நானும் ஷோரூமில் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் அவங்க டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி நமக்காக கொடுத்துருந்தாங்க வெஹிக்கிளை. ஏன்னா இது ரோட்டில் டிஸ்பிளேல நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, வாஷ் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. கிளச் ஆகட்டும், ஆக்சிலேஷன் ஆகட்டும், அதுவும் இந்த பவர்லாம் லிட்ரலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே நல்ல நீட்டாக தான் இருக்குது இந்த வண்டியில். நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேணாம். ஸோ ஒரு 3 lakhs பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க, ஒரு பெட்ரோல் இன்ஜின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 lakhன்றதும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி கண்டிப்பாக நல்ல நெகோஷியபிள் டீல் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நம்ம சேனல் நேமை கேட்டு அந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே கீழே உங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் நேமை சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போகிற யூஸ்டு கார் கண்டக்ட் ப்ராடக்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.